பார்த்தீங்கன்னா பண்டாரா பார்க் வந்திருக்கோம். என்ன பண்ணுறது? ஐயோ, பார்க் பேரையும் வந்துட்டேனே. யோசிச்சாப்பமா கீழே போடுறேன். பார்க் பேரையும் வந்துட்டேன். இங்கே நிறைய அட்வென்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஏடிவி ரைடு தான். செம்மையாக இருக்குது. 200cc 400cc அப்புறம் 90cc தான். 200cc மட்டும் தான் அடல்ட்ஸு, இதெல்லாம் கிட்ஸு. 400cc செம மாசு, பறந்துட்டோம். ஒரு சிசிக்கு 200cc 400ரூபாங்க. கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், பட் இதெல்லாம் செம்ம ரைடு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் இருக்குது. நான் ஜிப்லைன் போட்டிருக்கேன். ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்னது தான், பட் இருந்தாலும் ஓகே. என் ஃப்ரெண்டு போயிருக்கான் லைனுக்காக, அவன் வருவான். கொடைக்கானல் வந்துச்சு. கொடைக்கானல் பாருங்க, ஏலகிரி ரூம் புக் பண்ணிட்டேன். நேராக வந்துட்டோம். நேராக இங்கே தான் வந்திருக்கோம். பட் வேறு எங்கே போகிறதுன்னு பிளான் இல்லை. யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்க என்னென்ன இருக்குன்னு சுற்றி காட்டுறேன், காமிச்சிட்டு அப்புறம் வேறு எங்கே போகிறதுன்னு சொல்கிறேன். ஓட்டு தெரியாம ஓட்டுனுறா. டே ஆமா, வேகமா வாடா. டே அவன் கேப்புக்கு செம காமெடியா இருக்கான். வெற்றியுடன் திரும்பி வா மகனே. எப்படியா நடுல எங்கேயா உளுந்து கிடப்ப பிடிச்சி வைக்கிறேன் போ. அப்போ கூட நம்ம போய் மேல அப்படியே கூப்பிட்டு விடுறான்ப்பா. நம்ம தலைவன் பறந்து வரான்டா. டேய் சொல்ல முத்தா போச்சா மாப்பிள்ள. ஆயிடா என்ன இங்கே நின்ட்ட. ஹாய் கட்டுறா. உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்றா. டேய் உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்றா. தொங்கிட்டே வரியடா. தொங்க விட்டாங்களா கடைசியில? செம்மையா இருந்துச்சு ஜிப்லைனு. அது இல்லாம எனக்கு இந்த ஜிப்லைன்ல போயிட்டு வந்து கூட பிரச்சனை இல்லைங்க. அங்க போயிட்டு அந்த படிக்கட்டுல ஏறின பாருங்க, கிரு 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 கிருன்னு அது சுத்தியே தலை சுத்திச்சு. அதனாலே கொஞ்சம் லேட்டா கேர் ஆயிட்டேன். அப்புறம் இடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. வந்தா ஜிப்லைனும் இந்த ஏடிஎம் ட்ரை பண்ணுங்க. ஜம்பிங் யாருன்னா தேவைப்படுனா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இங்க ஒரு ஜம்பிங் இருக்கா, இது ஹைட்டு மேலே போயிட்டு வருது. இன்னொன்று ஜிப்லைன் மூஞ்சில் ஆட்டுற மாதிரி, அவ்வளோதான். மவுண்டிங் வியூ இந்த இடத்தோட பேர். சரி வாங்க, நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம். என்னடா இந்த என்ட்ரன்ஸு, மவுண்டிங் வியூவோட என்ட்ரன்ஸு. இதில் என்னன்னா இறங்கி வரத்தாங்க செம வெறுப்பாயிடுச்சு எங்களுக்கு. சரியான பள்ளம். நாங்கள் இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டு விட்டுருவோம், கட்ட கடன்னு வருது. ஆனால் இதில் என்னன்னா நாங்கள் மேலே இருந்து பார்த்தா இந்த மலை செம்மையே தெரியுங்க. நல்லா கொஞ்சம் மேலே போயிட்டு காட்டுறேன். நான் அடுத்தது இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன்னா தங்க சுரங்கம். தங்க சுரங்கம்ல ஏஆர் தங்க கோட்டை. வாங்க போகலாம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த வியூ, செம்மையாக இருக்கும். பின்னாடி நண்பன் வரா, வண்டி மேலே ஏற்ற தெரியாம வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப டவுனு, செம்ம டவுனு. செம்மையா இருக்குங்க. மவுண்டன் வியூ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 4 ட்ரை பண்ணுங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காசு அதிகம் தான், கம்மிலாம் கிடையாது. இப்படிதான் ஓட்டுறான். ரைட் 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 ரைட்டு ரைட் 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 ரைட். இங்க இருந்து பாருங்க, வியூ பார்க்க செம்மையா இருக்கு. எப்படி சூப்பரா இருக்கா? இப்படிதான் போகிறோம் தங்க கோட்டைக்கு. தெரிஞ்சு பாருங்க தங்க கோட்டை, அதுதான் இப்போ போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக தங்கக்கோட்டைக்குள்ளே வந்தாச்சுங்க. டிக்கெட்டை போட்டு உள்ளே போய் நின்னா செம பெரிய கேட்டு. என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ உள்ளே போய் விசாரிச்சா தெரியுது, இங்கே மொத்தம் 104 ரூம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட்டே கிட்டத்தட்ட 3500 4000 மேலே வரும். ஆனால் ரூம்லாம் செம ப்ரீமியராக இருந்துச்சு. அதேமாரி நாங்கள் உள்ளே போய் பார்த்தா இது பழைய பில்டிங் மாதிரியே இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே புத்தம் புதுசாக இருந்துச்சு. அந்த கலரிங்கு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே செம வேற லெவல். அது இல்லாமல் அந்த வியூ இருக்கு பாருங்க, அதை விட நல்லா இருந்துச்சு. நான் சுற்றி மலை நடுவில் தங்கக்கோட்டை வேற லெவல். நீங்களும் என்ஜாய் பண்ணி தங்கக்கோட்டைக்கு வந்தாச்சு. உள்ள வந்தானே விண்டேஜ் கார் இருக்கு, செம்மையா இருக்குங்க. உள்ள எங்க பார்த்தீங்களா, விண்டேஜ் கார். நம்ம இந்த கார்ல தான் எடுப்போம்.
செம்மையாக இருக்குல்ல, இதுதான் என்ட்ரன்ஸ். செம்மையாக இருக்கு, நல்லா இருக்குங்க. ஃபுல் கோல்டன் கலர் ஒயிட்டு கலந்த மாதிரி நல்லா இருக்கு. இங்கே ஜூஸ் தருவேன்னு சொன்னாங்க, ஜூஸிங் காணும் ஒன்றிங் காணும். 350 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இதை சுற்றி பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கு. தங்கக்கோட்டை. இந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், வாடகைக்கு போகிறோம். ஏய், திஸ் இஸ் மை ஹவுஸ், கம் டு ஆல். ரூம் சொன்னாம்பா. அந்த காலத்து வீடு மாதிரி, ஆனால் அந்த காலத்து வீடுலாம் இல்லை, அந்த காலத்து வீடு மாதிரி மூஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. இங்கே இன்னொரு விஷயம், தாயக்கட்டை இருக்கு. அதாவது தாயக்கட்டை விளையாடலாம், தெரியுதா உங்களுக்கு? தாயக்கட்டை விளையாடலாம், ஆனால் தாயக்கட்டெல்லாம் இல்லை. பட் அது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அதுல இன்னைக்கு கிளைமேட் வேற லெவலுங்க, செம்ம சில் கிளைமேட்டா. ஸோ அதனால நல்லா இருக்கு. இன்னும் சுற்றி பார்க்க நிறையா இருக்கு. நேரத்தை நான் உங்களை காட்டுறேன். மேலே போகணும், வாட்ரு நிறையா இருக்கு, வாங்க நிறையா போகலாம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஏய், அங்கே அப்படிதான் போட்டு நீ பார்க்கலையா? அங்கே அதில் பார்க்கலையா? வாங்க மேலே போகலாம். இப்படியே போயிட்டு இப்படியே மேலே போகணும். சிற்பக்கலைகள். மேலேருந்து இங்கே மேலேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியுங்க. வாங்க மேலே போகலாம். இப்போ பாருங்க, அவனுக்கு உள்ள போய் ஃபோட்டோ எடுக்க பார்க்குறானுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே எடுத்துட்டு இருக்காங்க நோம்பு, அதனால இவங்களும் ட்ரை பண்ணுறானுங்க. கூட 2 பேர் வந்தானுங்க. சாய்பாபா சாய்பாபா சரணம். அவனுங்க அங்கேயே நின்ட்டானுங்க. ஏன்னா அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அதனால வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இதுதான் தெரியல, எங்கள் ஃப்ரெண்டு தான். ஏமாப்பா மூச்சு உங்க வாய்க்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா பெரிய இடங்க கிட்டத்தட்ட. ஐயோப்பா, ஐயோ நம்மளுக்கு கேட்க எனக்கு தெரியாது, விட்டுருங்க. ஆனால் சூப்பராக இருக்கு. ஏய் ஜீசஸ், நம்ம ஆளுங்க இருப்பா. அவர் என் ஃப்ரெண்டு தான். மன்னர்கள் இவங்களும் என் ஃப்ரெண்டு தான். வாங்க காட்டுறேன். ஆலமரம் பரவாயில்லப்பா. ஏய் சிங்கம், ஏய் பார்த்தீங்களா நீ செலவு வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி போட்டு இவ்வளோ செஞ்சு வச்சுக்காங்களேப்பா. எல்லாம் வசதிதான் காரணம் இல்லை. கோயில் இப்படி போகணும், இப்படி போகணும். இந்தாங்க சென்ட்ரு வியூ, தங்கக்கோட்டையோட சென்ட்ரு வியூ செம்மையாக இருக்கு. இங்கே வந்து போட்டிங், அது போகல ஆனால் போவாங்க போட்டிங்கு ஈவினிங் டைம். நைட்டில் இங்கே செம்மையாக இருக்குங்க. ஃபுல் லைட் செட்டப்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும். இன்னும் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது அங்கே ஒரு கோயில் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் அந்த கோயில். அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப வேண்டியதாங்க.